அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 15க்கு 10 அளவுள்ள ஒரு ஃப்ரேம் ஒன்று டிசைன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கலாப்ஸ் ஃப்ரேம் இது. இந்த ஃப்ரேமை வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துருவோம். நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபோட்டோஷாப் 7.0 தான் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா பல்வேறு விதமான யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து அவங்கவுங்க ஒரு மெத்தடில் வந்து நம்ம டிசைன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி செட் பண்ணுவாங்க. நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணக்கூடிய மெத்தடு வந்து டைம் வந்து நம்ம குயிக்காக நம்ம வந்து இதை டிசைன் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு ஈஸியான மெத்தடை தான் வந்து நம்ம இப்போ வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அதனால் மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், சரிங்களா? எப்படிலாம் நம்ம இதை டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம A to Z வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 15க்கு 10 அளவுள்ள ஒரு ஃப்ரேம் போட்டுக்கிறேன். ரெசல்யூஷன் இதில் எவ்வளோ வச்சுருக்கேன்னு பார்த்துருவோம். 300 தான் வச்சுருக்கேன். 15க்கு 10, ஓகேங்களா? விட்த்து வந்து 10 இன்ச்சஸ், ஹைட்டு 15 இன்ச்சஸ், பிக்சல் 2 இன்ச்சஸ் அப்படின்ற பிக்சல் பர் சென்டிமீட்டர் இல்லாமல் பிக்சல் பர் இன்ச்சஸில் வச்சுருக்கேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இதில் எப்படி நம்ம ஃபஸ்ட்டு மொத்தம் எத்தனை ஃபோட்டோஸ் வருதுன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கங்க. இப்போ வந்து நான் இதில் மொத்தம் எத்தனை ஃபோட்டோஸ் இருக்குன்னா 4, 8, 12, 16 ஃபோட்டோ இருக்குது. இதில் 16 காலம் நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சென்டர் கைடு ஒன்று போட்டுக்கலாம். நியூ கைடு 50%. கைடில் போய்ட்டு நியூ கைடு 50% அப்படின்னு போட்டுக்கலாம். அதுக்கு பிறகு உங்கள் ஹரிசன்டலாக ஒரு 50%. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெக்டாங்கிள் மார்க் டூலு 1, 2, 3, 4 4 பாக்ஸ் போட்டுக்கிறேன். ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் N, ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணிட்டேன். சும்மா ஒரு ரேண்டமாக ஒரு கலர் வச்சுருக்கேன், ஓகே. கண்ட்ரோல் T போட்டுட்டு இந்த கொஞ்சம் விட்த்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே இன்னொரு காப்பி எடுத்துடுறேன். திரும்ப ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு காப்பி எடுத்துடுறேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு அதோட கேப்பை வந்து ஈவன் பண்ணிக்கிறேன். ஈவன் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் இ கொடுத்து சிங்கிள் லேயராக மெர்ஜ் பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு இந்த அளவில் ஓகே. திரும்ப இப்படி ஒரு லேயர், ஓகே. வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். நம்ம எப்படி திங்க் பண்ணியிருக்கோன்னா, இந்த சைடு 4 இமேஜஸ் வரணும், இந்த சைடு 4 இமேஜஸ் வரணும், கீழே 2 இமேஜஸ் வரணும். அதுதான் நம்மளோட பிளானு. மொத்தம் 16 ஃபோட்டோஸ் வைக்கிறோன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இந்த லேயரில் மட்டும் இந்த சென்டராக உள்ள இந்த காலத்தை வந்து நம்ம எரேஸ் பண்ணிவிடுவோம். எரேஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து கிடைச்சிடும். ரெக்டாங்கிள் வந்து நம்ம இந்த சென்டராக உள்ள அந்த காலத்தை மட்டும் நம்ம டெலீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 2 காலத்தையும் வந்து ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் இ கொடுத்துட்டு மெர்ஜ் பண்ணிவிட்டு நம்ம டெலீட் பண்ணிடலாம். இப்போ இந்த 2 காலத்தையும் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிக்குவோம், செலக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டத்தையும் செலக்ட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இந்த 4 காலத்தையும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஈவனாக வந்து நம்ம இந்த மாதிரி மேலே நம்ம மூவ் பண்ணி வச்சுக்குவோம். மூவ் பண்ணி வச்சுட்டு கண்ட்ரோல் இ கொடுத்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். மெர்ஜ் பண்ணிவிட்டு கீழே பாட்டம் அங்கே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கேப் விட்டுக்கலாம்.
இப்போ வந்து நம்ம 16 காலம் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. சென்டராக வந்து ஒரு ஃபோட்டோஸ் வைக்கிப்போம். 4 8 8 16. ஓகே, 16 ஃபோட்டோஸ் நம்ம வச்சிடலாம். இப்போ வந்து மொத்தமாக என்ன பண்ணுறோம், மொத்தமாக லிங்க் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் E கொடுத்து மெர்ஜி பண்ணிடுறோம். இப்போ வந்து எல்லாமே ஒரு சிங்கிள் லேயராக இருக்குது. வந்து நம்ம ஃபோட்டோஸ் வைக்க வேண்டியதான். இது ஃபோட்டோஸ் வைக்கிறது தான் இதில் டைமே எடுத்துக்கும். ஃபோட்டோஸ் எப்படி வைக்கலாங்கிற எளிமையான மெத்தடில் வந்து நம்ம சொல்லிவிடுவோங்க. ஓகே, இந்த மாதிரி மாஸ்க் போட்டதை இந்த மாதிரி லிங்க் பண்ணிட்டோன்னா அன்மாஸ்க் ஆகிடும். ஓகேங்களா? என்ன பண்ணுறீங்க, வச்சுட்டு செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா இமேஜ் மட்டும் செலக்ட் ஆகும். கண்ட்ரோல் X கொடுத்து கட் பண்ணுங்கள். W டூவில் கிளிக் பண்ணிங்கன்னா மேஜிக் வாண்ட் டூல் செலக்ட் ஆகும். இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் V கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அந்த ஃப்ரேமுக்குள்ளே வந்துடும். எப்படி அலைன் பண்ணாங்கிறது இது எல்லாமே வந்து நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம கரெக்டான அந்த பொசிஷனில் வச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த வந்து ஃபோட்டோஸ் வந்து நம்ம செட் பண்ணிவிடலாம். ஃபோட்டோ செட் பண்ணுறது தான் டைம் எடுத்துக்கும். அதனால் நம்ம வந்து ஃபோட்டோஸ் செட் பண்ணிவிடுவோம். கண்ட்ரோல் E கண்ட்ரோல் X W மேஜிக் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் V கொடுத்து உள்ளே கொண்டு போயிட்டேன். திரும்ப இந்த ஃபோட்டோஸ் வந்து கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் X கொடுக்குறேன். திரும்ப W இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு W மேஜிக் கண்ட்ரோல் கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் V கொடுத்து அந்த ஃபோட்டோஸ் வந்து இன்சைடு கொண்டு வந்துக்கிறேன். இப்போ வந்து இந்த லேயரில் கிளிக் பண்ணியிருக்கேன். கண்ட்ரோல் X லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் X லிங்க் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் X இங்கே வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு W ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் V மேஜிக் கான்டூர். ஏதோ எரர் ஆகிருக்கு, அது என்னென்னு பார்த்துருவோம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து கண்ட்ரோல் X W ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் V இதே மாதிரி நம்ம வந்து எல்லா ஃபோட்டோஸையும் வந்து நம்ம அதில் மூவ் பண்ணி வச்சுருவோம். கண்ட்ரோல் X கொடுத்து கட் பண்ணுறேன். திரும்ப இந்த லேயரை கிளிக் பண்ணுறேன். இங்கே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் V கொடுத்துக்கிறேன். திரும்ப இந்த இமேஜஸ் வந்து லிங்க் போட்டாலும் சரி, இல்லை இந்த இதை வச்சு இந்த லேயரில் இந்த இமேஜ் உள்ள இந்த லேயரில் வச்சுட்டு நம்ம கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் X கொடுத்து கட் பண்ணுறோம். இங்கே வச்சுட்டு பேஸ்ட் பண்ணுறோம். இந்த லேயரில் உள்ள இந்த போர்ஷனில் வச்சுட்டு நம்ம ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் V கொடுத்து நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிடலாம். கட் பண்ணுறேன். இந்த லேயரை கிளிக் பண்ணிக்கிறேன். W ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் V கட் பண்ணிவிட்டு W மேஜிக் வாண்ட் டூல் எடுத்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் V கட் பண்ணுறேன். கண்ட்ரோல் X இந்த லேயரில் வச்சு கிளிக் பண்ணுறேன். W மேஜிக் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் V அடுத்தது இங்கே வச்சு கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணுறேன். கண்ட்ரோல் X இந்த லேயரில் வச்சு கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் V திரும்ப இந்த லேயரில் வச்சு கிளிக் பண்ணிவிட்டு கட் பண்ணுறேன். கண்ட்ரோல் X W ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் V இந்த மாதிரி மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையான ஒரு மெத்தடு தான் இது. சரிங்களா? இதை விட நம்ம சில பேர் வந்து கோரோடாவில் இந்த மாதிரி பாக்ஸை போட்டுவிட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோட்டோஷாப்பில் எடுத்துகிட்டு வந்து இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த ஃபோட்டோஸ் ஃப்ரேம்னு ஒரு மெத்தட் இருக்குது ஃபோட்டோஷாப்பில். அதை யூஸ் பண்ணோம்னா இன்னும் அது டைம் கொஞ்சம் எடுத்துக்கும். அதில் காலம் ரோஸ்லாம் வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும். இந்த மெத்தட் வந்து எப்படி அது மாதிரி கிடையாது. உங்களுக்கு எளிமையான முறையில் வந்து நம்ம ஒர்க்கை வந்து டைம் சேவிங்கோட நம்ம வந்து குயிக்காக முடிச்சிடலாம் அந்த ஒர்க்கை. ஏன்னா இப்போ வந்து ஒரு 16 ஃபோட்டோங்கிறதுனால நம்ம வந்து அந்தளவுக்கு ஒன்றும் டைம் எடுத்துக்கிறது உங்களுக்கு தெரியாது. இதே ஒரு 100 ஃபோட்டோஸ் வைக்க சொல்லுவாங்க கஸ்டமரு. அந்த மாதிரி டைம்லலாம் வந்து சக்குன்னு இந்த மாதிரி
நம்ம குயிக்காக வந்து நம்ம மூவ் பண்ணி இந்த மாதிரி ஒர்க்கை முடிச்சிடலாம். சரிங்களா? இந்த ஒரு ஒர்க்கை வந்து நம்ம சேவ் பண்ணுற மாதிரியான உள்ள அனைத்து விதமான ஷார்ட்கட்டாக இருந்தாலும் சரி, மற்ற நமக்கு ஈஸியான மெத்தடாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம் ஃபோட்டோஷாப்பில் நம்ம சேனலில். அதை மறக்காமல் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோஸ் எல்லாமே செட் பண்ணியாச்சு. சென்டராக நான் வந்து இந்த ஃபோட்டோஸ் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அந்த ஃபோட்டோஸ் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த செட் பண்ணக்கூடிய அந்த ஃபோட்டோஸ்க்கு எல்லாமே இது ஒரு ஃபோட்டோஸ் மிஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம கண்ட்ரோல்+, போட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாப்பா ஃபோட்டோஸ் வந்து நம்ம கரெக்டான அந்த பொசிஷனில் வச்சிடணும். ரொம்பவும் இல்லாமல் கொஞ்சம் மேலேவும் இல்லாமல் ஒரு கரெக்டான பொசிஷனில் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? எனக்கு இந்த அளவு ஓகே. ஃபோட்டோஸ் இது வந்து Ctrl+T போட்டு சென்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, என்டர், Ctrl+T. பாப்பா ஃபோட்டோ இப்படி வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் இந்த அளவில் இருக்கட்டும். லேயரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த அளவில் அப்படியே சும்மா மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ரேண்டமாக வந்து நமக்கு எது ஹைலைட்டாக தெரியணுமோ அதை மட்டும். Ctrl+T போட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் அந்த ஃபோட்டோவை. இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து தெரிகிற மாதிரி நம்ம வச்சுருவோம். Ctrl+T போட்டு ஃபோட்டோஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபோட்டோஸ் செட் பண்ணும்போது பாப்பாவாக இருக்கட்டும், இல்லை அவங்க பேரண்ட்டு, அந்த மாதிரி அந்த ஃபேஸோட ஸ்ட்ரக்சர் வந்து உடையாமல் மறையாமல் வந்து நம்ம ஃபோட்டோஸை செட் பண்ணணும். சரிங்களா? இந்த மெத்தட்லாம் வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். எல்லாம் எப்படின்னா நம்ம இப்படி வச்சுட்டோன்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபோட்டோஸ் ஃபுல்லாக இருக்குது, நமக்கு இப்படி வச்சுட்டோன்னா பாதி இதில் பாருங்கள், இந்த ஃபோட்டோஸ் வந்து கட் பண்ணி எடுத்ததில் இந்த பாப்பா ஏதோ வந்து கையில் ஏதோ வச்சுருக்காங்களா, அதை வந்து அதோட கட் பண்ணியிருக்கோம். அதை கட் பண்ணி எடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதை எப்படி நம்ம அந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் வந்து தெரியாமல் அதை எப்படி மேட்ச் பண்ணி நம்ம செட் பண்ணுறோமோ அதை பார்த்துக்கணும். இப்போ வந்து நான் கீழே மறைச்சி வச்சுட்டேன். இப்போ இவங்க வந்து உங்கள் குழந்தைய தூக்கி வச்சுருக்க மாதிரி ஒரு ஸ்டில் இது. மேலே வந்து இந்த மாதிரி நம்ம கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? மற்றது இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுட்டு ஒரே ஃபோட்டோஸ் தான் ஒரு 2-3 இடத்துல ஜாயின் ஆகி வந்திருக்கு. அதை நம்ம இப்படிலாம் வேரி பண்ணி காமிக்க முடியுமோ அந்த மாதிரி காமிச்சிருக்கோம். ஓகே, Ctrl- கொடுத்து ஃபிட் டு ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். இப்போ வந்து சென்டராக ஒரு காலம் ஷேப் ஒன்று போடுறேன். சென்டராக ஒரு ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஷிஃப்ட் Ctrl+N, என்டர், ஆல்ட், பேக்ஸ்பேஸ் வச்சுட்டு Ctrl+T போட்டுட்டு இதை வந்து நம்ம சென்டராக மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சென்டராக வச்சுருக்கோம். இப்போ வந்து சென்டராக வந்து நம்ம ஒரு அந்த இமேஜ் வைக்க போகிறோம். இது தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி கேக்கை வந்து மேலே மறைச்சி வச்சுருந்தோம். ஏன்னா இது வந்து நமக்கு இமேஜாக தான் கொடுத்துருந்தாங்க அவங்க. ஓகேங்களா? வச்சுட்டு கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+X கொடுத்துட்டு W இமேஜ் கண்ட்ரோல் ஷிஃப்ட் Ctrl+V கொடுத்து உள்ளே இன்சைடு கொண்டு போய்க்கிறேன். இப்போ வந்து இந்த சைடில் வந்து அவங்க கையில் ஏதோ வச்சுருக்க மாதிரி ஒரு ஸ்டில்லு. அதை வந்து நம்ம மறைக்கிறதுக்காக வந்து நம்ம கேக்கு வச்சுருந்தோம். அதில் கேக்கு ப்ளஸ் அந்த ஷேடோஸ் ரெண்டுத்தையும் வச்சுருந்தோம். ரெண்டுத்தையும் மூவ் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு ஓரளவு மெர்ஜ் ஆகிடும். நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பண்ணிட்டோன்னா அந்த கையை வந்து மறைஞ்சிரும். ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஷேப்பை கொண்டு வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். Ctrl+T போட்டு பெருசு பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போ வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. கேக்கு கொஞ்சம் பெருசாக வெட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் இப்படி வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் செமிகோலன் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி அந்த ஹைடை வந்து கிளியர் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டு கொஞ்சம் நான் அப்ளை பண்ணுறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, எனக்கு இமேஜ் மட்டும்தான், அந்த பேக்ரவுண்டு மட்டும் எனக்கு கான்ட்ராஸ்ட் பண்ணால் ஓகே அப்படின்னு தோணுது. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், மேஜிக் கண்ட்ரோலை வச்சு செலக்ட் பண்ணுறேன். ஒப்பாசிட்டி வந்து ஒரு 10% வச்சுக்கிறேன். கம்மியாக இருக்குன்னா ஒரு 50% வச்சுங்க. பேக்ரவுண்டு வந்து கட் பண்ணோன்னா நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் சரிங்களா. அதனால் நான் இதே ஃபோட்டோஷாப் ஈஸியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நமக்கு குயிக்காக ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடும். அதில்னா ஃபோட்டோ ஈஸியாக கட் பண்ணிவிட்டு நம்ம பேக்ரவுண்டை மாற்றிடலாம். 7.0னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இந்த ஒரு மெத்தடுக்காக வந்து நம்ம ஃபோட்டோஷாப் சிசி வந்து கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த செலக்ட் ஆகாத இந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறோம். ஓகே, மேக்ஸிமம் வந்து லேசோ டூலில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அன்வான்ட் ஏரியாலாம் வந்து அன்செலக்ட் பண்ணிடலாம். அப்படி ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணோன்னா இதெல்லாம் அன்செலக்ட் ஆகிடும். கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்துட்டு வந்து நமக்கு இமேஜ் மட்டும்தானே வேணும் அப்படின்னா ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ஐ கொடுத்தோம்னா இன்வெர்ஸ் ஆகிடும். அது கண்ட்ரோல் ஜே போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு காப்பி எடுக்கவும் இந்த அன்வான்ட் ஏரியாலாம் வந்து செலக்ட் ஆகிருக்கு. அதை எப்படி டெலீட் பண்ணுங்க, அதுக்கு ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ஐ கொடுத்து டெலீட் பண்ணோம்னா டெலீட் ஆகிடும். நமக்கு வந்து இப்போ இமேஜ் மட்டும் செலக்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்டுக்கு வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிவிடுவோம். கலர் கொஞ்சம் டிம்மாக இருக்க மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் இந்த மாதிரி கூட ஏற்றிக்கலாம். இந்த மாதிரி ஏற்றினோம்னா நமக்கு நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும். இந்த மாதிரி க்ரீன் கலர் கூட நான் வச்சுக்கிறேன். க்ரீன் கலர் கூட எனக்கு ஓகே தான், நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி ஹியூஜ் அண்ட் சேச்சுரேஷனை கிளிக் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வந்து டார்க்கான ஒரு கலரை கொடுத்துருக்கேன். கீழே வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு ஒரு வேர்டு. இந்த இடம் வந்து சும்மா வெறுமனையாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து நம்ம இந்த ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற அந்த இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஹாப்பி பர்த்டே நம்ம செட் பண்ணியாச்சு. ஃபோட்டோஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேஜிக் வாண்ட் டூலை எடுத்து செலக்ட் பண்ணதுனால நமக்கு அந்த இந்த சரியான முறையில் கட் பண்ண முடியாமல் சரியான முறையில் இந்த ஷேப்ஸ் வராமல் பேக்ரவுண்டும் சேர்ந்து வந்திருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிடும் நம்ம எப்படின்னு. இல்லை சிசினா நமக்கு ஒரே கிளிக்கில் வந்து நம்ம பேக்ரவுண்டை கம்ப்ளீட்டாக நம்ம கட் பண்ணி கொடுத்துருவோம். 7.0 அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நம்மள மேனுவலில் தான் கட் பண்ணணும். அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாருமே வந்து இப்போ 7.0 தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னமும் கூட. இருந்தாலும் அதோட பயன்பாடுங்கிறது வந்து நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால அது எல்லாருமே லைக் பண்ணுறோம், அவ்வளோதான். சரிங்களா. எந்த விதமான லேகிங்கும் இல்லாமல் நமக்கு ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியும். இந்த ஒரு ரீசனுக்காக நம்ம 7.0 ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். அதுக்காக வேண்டி என்ன பண்ணணும்னா நம்ம நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து கட் பண்ணி பார்க்கணும். அது மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்து கட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு ஸ்பீடாக கட் பண்ணி முடிக்க முடியும். ஓகே, இப்போ வந்து டெலீட் பண்ணிச்சு. இப்போ ஃபோட்டோஸ் வந்து நமக்கு கரெக்டான பொசிஷனில் இருக்குது. ஓகேங்களா. பேக்ரவுண்டில் வந்து ஒரு இமேஜஸ் இருக்குது. இது பாப்பாவோட இமேஜஸ். அந்த இமேஜை வந்து லைட்டாக நம்ம ஸ்மெச் பண்ணி விட்டுடலாம்.
இந்த மாதிரி ஸ்மெச் பண்ணோம்னா நமக்கு அது கூட ஒரு டிசைன் மாதிரி தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு ரேண்டமாக வந்து ஒரு ஸ்மெச் பண்ணும்போது அது இன்னமும் கூட ஒரு நல்ல ஒரு லுக்கு கிடைக்கும் அதுக்கு இமேஜஸ் இந்த மாதிரி. ஓகே, Ctrl+0 கொடுத்து ஃபிட்டட் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேக்ரவுண்டு ஒரு மாதிரி இருக்குது. நம்ம வந்து ஒரு திடீர்னு ஒரு க்ரீன் கலர் வச்சுருக்கோம். அதனால் இந்த பேக்ரவுண்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கலர் வந்து நம்ம செட் பண்ணிவிடுதில்ல. இந்த மாதிரி கலரை வச்சுட்டோம்னா நமக்கு பேக்ரவுண்டோட மெர்ஜ் ஆன மாதிரி இருக்குது. நமக்கு கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் கலரை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த கலரில் வச்சாச்சு. Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இதோட இமேஜஸ் இதோட பேஜ் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருப்போம். டவுன்லோடு பண்ணி யூஸ் பண்ணிங்க. ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.